நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இங்கே வசனம் சொல்லுகிறது ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரெகபோத் என்றால் பெரிய அல்லது விஸ்தாரமான ஒரு துறவு கிணறு என்று நம்ம. ரெகபோத் என்றால் அது எபிரேய மொழியிலே விஸ்தாரம் அல்லது பெரிய அப்படி என்று அர்த்தமாகிறது. எதற்காக இதை சொல்லுகிற நபர் யார்? அவர் ஈசாக்கு. எதற்காக இந்த இடத்துக்கு ரெகபோத் என்று அவர் பெயர் வைத்தார்? இதற்கு பின்பதாய் என்ன நடந்தது? ஏன் இதற்கு ரெகபோத் என்கிற ஒரு பெயரை அவர் வைக்க வேண்டும் என்கிற காரியங்களை குறித்ததாய் நாம் தியானிக்க போகிறோம். இதுதான் இந்த மாதம் தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்களை இந்த நாளிலே நாம் கவனிக்க போகிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு இந்த மாதம் முழுதும் செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ரெகபோத்தோடு கூட நாம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த வசனத்தின் முதல் பகுதி 26ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். ஆபிரகாம் நாளில் உண்டான ஒரு பஞ்சம் மாதிரியே ஈசாக்கோட நாள்லையும் ஒரு பஞ்சம் வருது. இந்த பஞ்சமான நாட்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஈசாக்கு இடம்பெயர்ந்து வேறொரு இடத்துக்கு போக அவர் முயற்சி செய்கிறார். அப்பொழுது 2வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆகி, நீ எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களில் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் சொல்றாரு, இங்கே இரு ஈசாக். என்ன ஆண்டவரே, ஆபிரகாம் நாளில் உண்டான பஞ்சம் மாதிரியே ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்துடுது, எங்கே இங்கே இருக்க சொல்கிறீங்க? பயப்படாத, நான் மறுபடியும் தரிசனமாக நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவே, நான் உனக்கு எல்லாம் செய்வேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, கர்த்தர் சொல்லிட்டாரு. வேறு யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் பாருங்க நம்ம வாழ்க்கையில். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் சொன்னார்னா உடனே நம்ம கீழ்ப்படிவோம். இது நம்முடைய சுபாவம். ஏனென்றால் நீங்கள் நாளும் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே ஈசாக்கை போல நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நபராய் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்போ ஆபிரகாமின் நாட்கள் உண்டான ஒரு பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் இருக்கிறது. ஈசாக்கை அங்கே கர்த்தர், நீ எங்கே போக வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கே இரு ஈசாக்கு அப்படின்ட்டாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு ஈசாக்கு வசனம் சொல்லுது பாருங்க, 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே கூடியிருந்தான். அவர் பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கு அந்த பெலிஸ்தர் நாட்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் தான் அவர் குடியிருக்கிறாரு. அங்கே ஒரு கேரார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இது ஈசாக்கு போய் குடியிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நீ இங்கேயே இருப்பா ஈசாக்கு, நான் உன்னை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், தைரியமாரு அப்படின்ட்டார். சரின்னு சொல்லி ஈசாக்கும் கர்த்தர் சொல்லிட்டாரா, அங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு இந்த ஈசாக்கு என்ன பண்ணிட்டார், அங்கேயே இருந்துட்டார். பாருங்க, அந்த இடத்துல ஈசாக்கு அந்த தேசத்துடைய ராஜா அபிமெலேக்கு இருக்கார் பாருங்க. அபிமெலேக்கு சொல்றாரு, அங்கே ஈசாக்கு ரெபேக்காள் எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே ரெபேக்காள் பார்வைக்கு மிகவும் ரொம்ப அழகான ஒரு பெண்மணியாக இருப்பதனால அவள் ஒருவேளை எல்லாரும் என்னை கொன்று ரெபேக்காளை எடுத்துக்கொள்வதற்காக என்னை கொன்று விடுவார்களோ என்று சொல்லி உயிருக்கு பயந்து இந்த ஈசாக்கு ரெபேக்காளை சகோதரி அப்படின்னு சொல்லிடுறாரு.
இந்த செய்தி எல்லாருக்கும் ஓகே, சிஸ்டராக இருக்குது, சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த பெலிஸ்தேயக்கூடிய கேராரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு நாட்கள் போகிறது. ஒரு நாள் அபிமேலுக்கும் இந்த செய்தி வருகிறது. அபிமேலுக்கு ரெபேக்காலை பிடிச்சி போய்கிறது. ரெபேக்காலை கொண்டு வர முடியாது அவர் கேட்கும் பொழுது ஒரு நாள் மாடியில் இருந்து அவர் பார்க்கிறார். அப்பொழுது ஈசாக்கும் ரெபேக்காலும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அபிமேலுக்கு ஈசாக்கை கூப்பிட்டு, ஏப்பா நீ பொய் சொல்லிட்டு, அது உன் மனைவி தானே? ஆமாங்க, நான் ஒரு வேளை அவர் ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு என்னை கொண்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் சகோதரின்னு சொல்லினேன். இனிமேல் இப்படி சொல்லாத, வேறு ஏதாவது என்ன சொல்கிறது, எது சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, ஈசாக்கிட்ட சொல்லிவிட்டு அபிமேலுக்கு கடந்து சென்று விடுகிறார். இப்போ தான் நம்ம சப்ஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்காக இது வரைக்கும் ஒரு காரியத்தை நம்ம கவனித்தோம். இப்போ அபிமேலுக்கு போயிட்டார். இப்போ ஈசாக்கு அந்த தேசத்தில் ஏற்கனவே பஞ்சம், எங்கெங்கே கேராரில் ஈசாக்கு குடியிருக்கிறாரு. கர்த்தர் அங்கே இருன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அங்கே இருக்கிறார். இப்போ வசனம் சொல்கிறது 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். எந்த தேசங்க? பஞ்சமான நேரம் இருக்கிற அந்த தேசத்தில், மழை பெய்யாத அந்த நேரத்தில், சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிற அந்த நேரத்தில் ஈசாக்கு அங்கே விதையை கொண்டு போய் விதைக்கிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். நான் சொல்றேன், இந்த 12வது மாசம் தேவன் சொல்றார், இந்த 12வது மாசம் நான் உன் கூட இருப்பேன் மகனே, இருப்பேன் மகளேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஈசாக்கு சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்லுகிறார். இந்த தேசத்தில் குடியிரு அப்படின்னு சொன்ன உடனே ஈசாக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது பாருங்க. அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு இருந்த 12வது மாதம் மகனே, உனக்கு உன்னோடு கூட நான் இருப்பேன்னு சொல்றார். அந்த தைரியத்தில் ஈசாக்கு விதைத்தான். மழை இல்லை, தேசம் அங்கும் பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆபிரகாம் நாட்கள் ஒரு பஞ்சம் நடக்குது. என்ன பண்ற, தினமெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த ஈசாக்கு நம்பிக்கையோடு விதையை கொண்டு போய் விதைக்கிறான். நான் சொல்றேன், இந்த 12வது மாதமும் கூட நீங்கள் ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலை எல்லாம் அப்படி இருக்கின்றாங்க, இப்படி இருக்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமா எடுத்து உங்க காரியங்களை நீங்க செய்யுங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நன்மைகள் அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஈசாக்கோட கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்கு நான் கூட இருப்பேன்னு சொன்ன ஈசாக்கு தைரியமா விதைக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, ஈசாக்கு அந்த 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். யோசிச்சு பாருங்க, அந்த வருஷம் எந்த வருஷம்? 24வது வருஷம். நமக்கு ஈசாக்குக்கு அந்த வருஷம், நமக்கு இந்த வருஷம். ஏன் இந்த வருஷத்துல இதான் கடைசி மாசம். இதுக்கப்புறம் வேறொரு புதிய மாதம் நமக்கு ஒன்று இல்லை. புதிய வருடத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்கு நான் கூட இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால இந்த மாசம் நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த 1ஆம் தேதி நீங்க 100 மடங்கு ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ப முடியல பாஸ்டர். ஈசாக்குக்கும் எல்லாமே எதிர்மறையாக தான் இருந்துச்சு. ஒன்றுமே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் கூட இருக்கிறேன், நீ வித நான் கூட இருக்கிறது 12வது மாதம், நீ தைரியமாக போ மகனே அப்படின்னு சொன்னது அவர். என்ன 100 மடங்கு அவர் உங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தெடுத்து மகா பெரியவனானான். அருமையான வார்த்தை பாருங்க. நாளுக்கு நாள் விருத்தெரிஞ்சு மகா பெரியவனானான். தேசமே பஞ்சத்தில் இருக்குது. தேசமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாம் கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் நிறைய ஆடு சேர்ந்துருச்சு, நிறையா மாடு சேர்ந்துருச்சு, நிறைய வேலைக்காரைகள்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஆள் பெரிய ஆள் ஆகிட்டார் பாருங்க. ஒன்றும் இல்லாமல் வந்தார் ஈசாக்கு கேராரில் குடியிருக்கிறப்ப. இப்போ பெரிய ஆள் ஆயிட்டார். அபிமேலுக்கு ராஜாவெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டார். வசனம் சொல்லுது பாருங்க, பெலிஸ்தர் அவனை கண்டு பயந்து, எப்பா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நீ உங்களோட எங்கூடையெல்லாம் நீ இருந்துடாத அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பாரு. பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனை ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்ட துறவையெல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். பொறாமை வந்துருச்சு. பொறாமை வர்ற அளவுக்கு ஈசாக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், இந்த நாளில் உங்கள் மேலே இந்த மாதம் பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வாதம் என்னதுங்க வர அஸ்டர். அவங்க நான் ஒரு கார்வல் ஒரே வயிற்றுச்சலுங்க அவங்களுக்கு. நல்லா கவலைப்படாதீங்க, நல்ல வயிற்றுச்சல் தான். ஆமாம், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷரை பார்த்தா
ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷரை பார்த்தா சில நபர்களுக்கு பொறாமை வரணும். அப்போ தான் அவங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியுங்க. ஈசாக்கு மேலே பொறாமை, என்னப்பா சாதாரணமாக வந்தால் பஞ்சமாக இருக்குது, நாங்கள்லாம் எல்லாம் செய்கிறோம், எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த காரியம் நடக்குது? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், அவர் தானே சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நீ போனார், இங்கேயே இரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவரே பஞ்சம் பரவாயில்ல, இங்கே கூடயே இரு. ஆண்டவரே இது 12 மாதம் ஏராளமான தேவை இருக்குது, பரவாயில்ல, நான் கூட தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல, எக்கச்சக்கமான நெருக்கமான சூழல் இந்த 12 மாதம் எனக்கு இருக்குது, வட்டி கட்டணும், அதை செய்யணும், இதை வாங்கணும், இதை பண்ண, நோ ப்ராப்ளம், நான் உன் கூட தானே இருக்கிறேன். அந்த நம்பி போங்க. ஈசாக்கு மாதிரி 100 மடங்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் செய்வார். உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமைப்படத்தக்கதாக உங்க வாழ்க்கையை தேவன் இந்த மாதம் உயர்த்தி வைப்பாருங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தைரியமா என்னதுங்க, இந்த மாசத்தை நீங்க எதிர்கொள்ளுங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதில் மாற்றம் என்பது இல்லைங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறாமப்படுறாங்க. ஆபிரகாம் காலத்தை தோண்டப்பட்ட துறவையெல்லாம் இந்த பெலிஸ்தர்காரங்க மூடிப்பட்டுட்டாங்க. பொறாமை இல்லை. ஈசாக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு துறவை தோன்றார். வசனம் பாருங்க. அப்பொழுது 14 வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு, பள்ளத்தாக்குன்னா ஊருக்கு வெளியே, அதாவது கேராருடைய ஓரத்தில், அதாவது மலையெல்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா மலை கிட்டத்தட்ட வனாந்தரமான ஒரு சூழ்நிலை. வனாந்தரமான இருக்கும்போது நம்ம பாஷையில் சொல்லுவோம் பாருங்க, அங்கே வறட்டு காடு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரியான இடங்கள்ங்க. ஸோ பள்ளத்தாக்கு இல்லையானதுங்க. அங்கே அவர் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, கேராரில் இவங்களோட சண்டை போட வேணாலும் முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் இப்போ தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக போயிட்டாரு இந்த ஈசாக்கு. அங்கே போய் சும்மா விட்டாங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, பின்னாடியே வந்துட்டாங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரங்கம் நீரூற்றை கண்டார்கள். அங்கே ஒரு சுரங்கத்தை ஈசாக்குடைய வேலைக்காரெல்லாம் செய்கிறாங்க. உடனே கேரார் மேய்ப்பரெல்லாம் வந்து இந்த தண்ணீர் எங்களுடையது அப்படின்னு சண்டை போடுறாங்க. அடுத்து இன்னொரு துறவை தோன்றாங்க. அங்கேயும் இந்த கேராருடைய மேய்ப்பரெல்லாம் வந்து இந்த சுரப்பை எங்களோடது சண்டை போடுறாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, 2 இடத்துக்கு சண்டை போடுறாங்க. பார்த்தாரு ஈசாக்கு 2 இடத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு பேரை வைக்கிறாரு. ஒரு இடத்துக்கு ஏசேக்கு, இன்னொரு இடத்துக்கு பேர் சித்தனா அப்படின்னு பேரை வைக்கிறாரு. ஒரு இடத்துக்கு பேர் ஏசேக்கு, இன்னொரு இடத்துக்கு பேர் சித்தனா. ஏசேக்கு அப்படின்னா வாக்குவாதம், சித்தனா அப்படின்னா வெறுப்பு, சண்டை. 2 இடத்துல ஈசாக்கு ரொம்ப மனம் மறுத்து விட்டார். என்ன பண்ணுறனே தெரியல. என்னடா பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அங்கே தோன்றணும் அங்கேயும் வந்துட்டான், இங்கே தோன்றணும் இங்கேயும் வந்துட்டான். ஏசாக்கு அதுக்கு பேர் வாக்குவாதம், சண்டையா வாக்குவாதம் பண்ணுறா. இங்கே சித்தனா அந்த இன்னொரு இடத்துக்கு பேர், அங்கே ஒரு துறவை தோன்றணும், அந்த பேரில் வெறும் சண்டையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 இடத்துல துறவை தோண்டினார். இனி பொறுக்க முடியாமல் ஈசாக்கு மறுபடியும் இன்னொரு துறவை தோண்டுனார். 2 இடத்த துறவை தோண்டினாங்க. 2ஐயும் இந்த கேராருடைய மேய்ப்பர்கள் தங்களுடையது என்று சொல்லி உரிமை பாராட்டி கொண்டார்கள். இப்பொழுது 3ஆவதாக ஒரு துறவை இந்த ஈசாக்கு தோன்றுகிறான். வசனம் பாருங்க, ஈசாக்கு துறவை தோண்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணார்கள். ஆகிய அதற்கு சித்தனா என்று பெயரிட்ட. 22 வசனம், அதற்கு பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவையை தோண்டினா அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. 22 வசனம் சொல்லுகிறது பாருங்க, அதை குறித்து அவங்க வாக்குவாதம் பண்ணலைங்க. அதை குறித்து அவங்க வாக்குவாதம் பண்ணலை. நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே உங்களை பின்தொடர்ந்த பிரச்சனை எல்லாம் இந்த 12வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. கேராரில் அவர் இருக்கிறப்ப தொடர்ந்து பின்தொடர்ந்து வராங்க. பெலிஸ்தருமே கோவப்படுறாங்க. கேராரோட மேய்ப்பிற்கு பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை, ஒன்று மாற்றி வந்த மேனைக்கு இருக்குதுங்க பாஸ்டர். என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படித்தான் அது பிரச்சனை மாறுபது, பின்தொடர்ந்து வந்திருக்கு. ஜனவரியில் இதுதான், பிப்ரவரி தான், மாதம் ஒரு புது பிரச்சனை உண்டாயிருது. ஒன்று முடிஞ்சா ஒன்று மாற்றி வந்த மேனிக்கா இருக்குது. நோ ப்ராப்ளங்க. இனி அவங்க வாக்குவாதம் பண்ண முடியாது. இந்த 12வது மாதம் உங்களை பின்தொடர்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளையும் தேவன் முடிய பண்ணுகிறார். இந்த 12வது மாதம் சமாதானத்தை தேவன் உங்க வாழ்க்கையில அருளி செய்வாருங்க. ஈசாக்கின் வாழ்க்கை பின்தொடர்ந்து வந்தாங்க. பெலிஸ்தியர், கேராருடைய மேய்ப்பர் எல்லாம் பின்தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுது பாருங்க, இந்த இடத்தை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் தெரியுமா? அந்த இடத்துக்கு பேர் தாங்க ரெகபோத்.
இந்த மாதத்துக்கு பேர் ரெகபோத்துங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதம் இருக்காதுங்க. உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் இனி உங்களை பின்தொடர்வது இல்லை. இந்த மாதம் தேவன் அதை உங்களுக்கு முடிய பண்ணுவான். உங்கள் வாழ்க்கையில் ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. அத்தனை பிரச்சனைகளையும் தேவன் உங்களுக்கு இந்த 12வது மாதம் தீர்த்து வைப்பார். ஈசாக்குக்கு அதுதான் நடந்துச்சு. தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஈசாக்கு தொடர்ந்து விசுவாசித்தான். நான் சொல்கிறேன், இந்த மாதம் தொடர்ந்து விசுவாசிங்க. அதெல்லாம் ஏன் பாஸ்டர்? ஈசாக்கு முதல் துறவை தோண்டினான், வாக்குவாதம் வந்தது. 2ஆம் துறவை தோண்டினான், அதிலும் வாக்குவாதம். 3ஆம் துறவை என்று ஒன்றை தோண்டினான், அதை குறித்தவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் தெரியுமா? அது கர்த்தர் கொடுத்தது. இந்த 12வது மாதம் அவர் கொடுத்தது. கடந்த நாட்கள் ஏற்பட்டவங்களை பின்தொடர்ந்த எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலைகள், எல்லா விதமான கடன்கள், எல்லா விதமான சரீர பலகீனங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. நீங்கள் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோட சுகத்தோட இருப்பீங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க. இதுதான் நடக்குங்க. தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அவ்விடத்துக்கு துறவை வெட்டினா அதை குறித்து அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவர்கள் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது பாருங்கள். இதை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதம் 2 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல, உங்களை பின்தொடர்ந்து வந்த எந்த பிரச்சனையும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. உங்களுக்கு தொடர்ந்தேச்சு ஒரு பிரச்சனை உங்களை பின்தொடர்ந்து வந்துச்சு பாருங்கள், அது உங்கள் மாதம் இருக்கவே இருக்காதுங்க. ஈசாக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் வாக்குவாதம் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அன்றைக்கி ஈசாக்குக்கு அது நடக்கலைங்க. இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பிரச்சனைகள் இனி தொடுவதில்லைங்க. இந்த மாதம் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வாருங்க. பாருங்கள், ரெகபோத் ஏற்கனவே சொன்ன இந்த ரெகபோத் அப்படின்னா விஸ்தாரமான அல்லது பெரிய, ப்ராட் பிளேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் அது போடப்பட்டிருக்குது. அப்படின்னா இதற்கு முன்னாடி 2 விதமான துறவுகளை அவங்க தோண்டினாங்க. அது எல்லாமே சின்னது. ஈசாக்கு தான் துறவை தோண்டினார், ஈசாவோட வேலைக்காரர் தான் துறவை தோண்டினாங்க. அதெல்லாம் சின்னது. ஏன் பாஸ்டர் பிரச்சனை வந்துச்சு? கடந்த நாட்களில் ஏங்க பிரச்சனை வந்துச்சு? இல்லைங்க, இந்த ரெகபோத்தை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தாங்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. நீங்கள் சின்னதாக துறவை தோண்டி இந்த துறவு போதுங்க, ஐயோ இந்த ஃப்ரிட்ஜு போதுங்க, ஐயோ இந்த வீடு போதுங்க, இந்த வாழ்க்கை போதுங்க, இந்த வசதி போதுங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்களை ரெகபோத்தான வாழ்க்கைக்கு நேராக உங்களை அழைத்து கொண்டு போயிருக்கும்படி அவர் தீர்மானித்திருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களை ஏசேக்கு சித்தனாக்குள்ளேயே உங்களை அடைச்சிக்கிட்டீங்கன்னா அது எப்படி சாத்தியமாகும்? தேவன் உங்களை ரெகபோத்துக்கு நேராக கூட்டிட்டு வர அவர் விரும்பினார். அதனால தாங்க கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள். நீங்கள் இவ்வளவு இருந்தால் போதுங்க. ஏற்கனவே ஒரு துறவை தோண்டினான் இந்த ஈசாக்கு, போது, அது சின்னதுங்க. இன்னொரு துறவை தோண்டினா அதுவும் சின்னது. இப்போ 3ஆவது ஒரு துறவை தோண்டுகிறான், அது பெரிய துறவு. இந்த பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு தாங்க 2 சின்ன இடத்துலையும் பிரச்சனை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் சின்னதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் பெரியவருங்க. அவர் உன் வாழ்க்கையில் சமாதானம் பெருசார். வசனம் அப்படி, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குமா சின்னதாக இருக்குமா? வசனம் சொல்லுது பெரியதாக இருக்குன்னு சொல்லி. அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்கு இருக்கிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சின்னதாக இருக்கு, எல்லாமே பெருசாக இருக்கு. ஆமாம் பாஸ்டர், நிறையா பிரச்சனை பெருசாக இருக்குது. பிரச்சனையெல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஏற்கனவே தலை போகிற அளவுக்கு பிரச்சனை பெருசாக தான் இருக்குது. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அந்த பிரச்சனை பார்த்தாலும் இந்த மாதம் வேறு இன்னும் வேறு பெரிய பிரச்சனையெல்லாம் சொல்கிறீங்களே. இல்லைங்க, நான் பிரச்சனையை பற்றி சொல்லலைங்க. தேவன் உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும் பெரிய நன்மையும் பெரிய விடுதலையும் உங்களுக்கு தருகிறார் என்று நான் சொல்லுகிறேன். கடந்த நாட்கள் பிரச்சனை வந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. கடந்த நாட்கள் தேவைகள் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. உங்களை இந்த 12வது மாதமான ரெகபோத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு தாங்க சின்ன அங்கே பிரச்சனைகள். ஒரு இடத்துல ஏசேக்குன்னு ஒரு பிரச்சனை, இன்னொரு இடத்துல சித்தனா, ஏசேக்குன்னா வாக்குவாதம், சித்தனா அப்படின்னா வெறுப்பு, சண்டை. இதெல்லாம் ஏங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு? நீங்கள் ரெகபோத்துக்கு வரணுங்க. ரெகபோத் எதுங்க?
இந்த மாதம் தாங்க ரெகபோத். இந்த நிலைக்கு கொண்டு வரக்கு தாங்க ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி உங்களை கூட்டிகிட்டு வந்தார் பாருங்கள். ஏன் தெரியுமா? இந்த 12வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான நன்மையை அவர் கொடுக்கும்படிக்கு தாங்க உங்களை இந்த மாதம் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதத்துடைய பேர் ரெகபோத்துங்க. நீங்கள் பழுகும்படி, நீங்கள் இந்த இடத்துல உயரும்படி, பெருகும்படி தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தை அன்றைக்கி ஈசாக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் பெரிய மனுஷராய் மாறும்படியாய், பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்துருக்கிறாருங்க. விசுவாசிங்க, நம்புங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஈசாக்கின் வாழ்க்கையில் நேரம் பிள்ளைடா வேகமாக போய் முடிக்கிறேன் பாருங்க. ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்க, ரெகபோத்துக்கு அப்புறம் பாருங்க, அபிமேலக்கு மற்ற எல்லாரும் வசனம் அழகா போட்டு 26 வசனம் பாருங்க. அபிமேலக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீக்குவேலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். யார் இவனை துரத்துனாங்களோ, யார் இவனுக்கு விரோதமாக பேசினாங்களோ, யார் முறுமுறுத்தாங்களோ அவனே இப்போ வந்து அவங்களாம் ஒன்று கூடி, எப்படி ஒன்று கூடி பிரச்சனை பண்ணாலும் இப்போ மறுபடியும் ஒன்று கூடி வந்து ஈசாக்கு எங்களை மன்னிச்சுக்கப்பா, எங்களை ஏற்றுக்கப்பா. ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் சொன்ன பாருங்க, ஈசாக்கு நீ இங்கேயே இரு, நான் கூட இருப்பேன் அப்படின்னு. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால எதிரிகள் கூட சமாதானமாக வருவார்கள். இந்த மாதம் நீங்கள் உங்களை மேலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை எதிர்த்து நிற்குதோ அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சமாதானமாக முடிய பண்ணுவாருங்க. உங்கள் எதிராளிகள்லாம் உங்களுக்கு சமாதானம் பண்ணுவார்களுங்க. இந்த மாதம் நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? பணம் பாஸ்டர், கண்டிப்பாக பணம் அவசியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? சமாதானம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை சொல்லுவோம். நிம்மதியே இல்லை. காசு இருந்து என்ன பண்ணுறதுங்க? நிம்மதி மட்டும் இல்லைங்க. பெரிய வீடு இருக்குது, எல்லாம் வாசல் எல்லாம் இருக்குதுங்க, நிலமை எல்லாம் இருக்குது, மனசில் நிம்மதி இல்லைன்னா என்ன மனுஷ வாழ்க்கைங்க? நிம்மதிங்க. இந்த மாதம் நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு சமாதானத்தை கிடைக்கும். ஈசாக்குக்கு எப்போ பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பெலிஸ்தியரும் இந்த கேரோட வேப்பில். என்னடா சண்டை மேலே சண்டையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வெறுப்பும் கசப்பும் சண்டையும் போராட்டமும் வருத்தமும் வேதனையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ரெகபோத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எதெல்லாம் இவர் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்ததோ, எதெல்லாம் அவரை மனவடிவாச்சிச்சோ, எதெல்லாம் இவர் சோர்வடைய செஞ்சிச்சோ அவதெல்லாம் இவங்க கிட்ட வந்து சமாதானம் பண்ணினார்கள். யார் துரத்துனாங்களோ அவங்களே வந்து சமாதானம் பண்ணினார்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சமாதானமாக முடியுங்க. எல்லாம் நன்மையாக முடியும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கும் ஒருத்தருக்கும் எப்போவுமே பிரச்சனைங்க பாஸ்டர், நான் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் என் கூட எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என் மேனேஜருக்கு எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. இல்லைங்க, இந்த மாதம் சமாதானம். பக்கத்து வீட்டுக்கு சமாதானம், உறவுக்குள்ளாய் சமாதானம், குடும்பத்திற்குள்ளாய் சமாதானம், எல்லாருக்குள்ளேயும் சமாதானத்தை கடவுள் அருளிச்சு பாருங்க. மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணுறாங்க. எப்பா என்னை உங்களோட சேர்த்துக்க, என்னை உன்னோட சேர்த்துக்க. வருத்தப்படுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களை வெறுத்த ஜனங்கள், உங்கள் மேலே கோவப்பட்டவங்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் இடத்துல வந்து என்னை நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலான்னு கேட்பாங்கங்க. நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம், நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்கங்க. கடவுள் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார், அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்குங்க. கடவுள் அதை செய்வார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்து இங்கே உட்கார்றீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், உங்களை அழைச்சவர், என்னையும் அழைச்சவர் அவர் ஒருத்தர் தான். அவர் அறிவாராக இருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்குங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் அடிக்கடி சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள், ரெகபோத். இந்த மாதம் எனக்கு ரெகபோத்தாக இருக்கும். தேவன் என்னை பெருக செஞ்சுருக்கிறார். சமாதானத்தில், சந்தோஷத்தில், பொருளாதாரத்தில், ஐஸ்வர்யத்தில், ஆரோக்கியத்தில், வெற்றியில், தொழிலில், குடும்பத்தில், எல்லாத்துலேயும் நான் பெருகி இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் ரெகபோத்தில் இருக்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டை பார்த்து என்ன சொல்லுவீங்க இனிமேல்? என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ அன்னிலிருந்தே சரியில்லைங்க. இங்கே அப்படியா? இல்லைங்க. உங்கள் வீட்டை பார்க்குறப்ப, வீட்டுக்காரரை பார்க்குறப்ப, குழந்தைகளை பார்க்க, யாரை பார்த்தாலும் ரெகபோத் 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 ரெகபோத்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன் தெரியுமா?
உங்கள் பிள்ளைகள் பெரிய மனுஷராக வருவாங்க. உங்கள் வீட்டுக்கார் பெரிய ஆளாக இருப்பாருங்க. தேசத்தில் உங்கள் குடும்பம் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக கத்தர் வைப்பாருங்க. அங்கே உங்கள் எதிராளிகள் எல்லாம் இந்த மாதம் உங்களிடத்தில் வந்து சமாதானம் பண்ணுவார்கள். உங்களை வெறுத்த ஜனங்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் அண்டையில் வந்து நிற்பார்கள். ஈசாக்குக்கு செய்தவர் இந்த மாதம் உங்களுக்கும் செய்வார். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க. நம்புறீங்களா? கையை உயர்த்த ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. கர்த்தர் செய்வாருங்க. சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த மாதத்திற்கு பேர் ரெகபோத். சொல்லிருங்க, ரெகபோத். சொல்லுங்க, ரெகபோத். ஆமாம், இந்த மாதம் நீங்கள் பெருகுவீங்க. 26, 22 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம் தான் இந்த மாதத்துடைய வாக்கு தத்தம். அதை வச்சுக்கங்க, தினமும் பேசுங்க. நான் ரெகபோத்தில் இருக்கிறேன், நான் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க என் வாழ்க்கை. இல்லைங்க, நீங்கள் ரெகபோத்தில் இருக்கிறீங்க இந்த மாதம். ஐயோ எனக்கு இந்த கஷ்டத்தில் ஒரு நாள் தாங்கவே முடியல. இல்லைங்க, நீங்கள் ரெகபோத்தில் இருக்கிறீங்க. நெருக்கமான ஒரு நெருப்பில் இருக்க மாதிரி இல்லைங்க, நீங்கள் ரெகபோத்தில் இருக்கிறீங்க. ரெகபோத் அப்படின்னா பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம், பெரிய பணம், பெரிய ஐஸ்வர்யம், பெரிய செழிப்பு, பெரிய நன்மை, பெரிய உயர்வு, சகலமும் பெரியது. இந்த பெரிய காரியங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை நடக்கும். முதலாவதாக, இரண்டாவதாக உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போக போகிறதுங்க. அங்கே அத்தனை பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகிறதுங்க. அங்கே மூன்றாவதாக, எங்களை பகைத்த அத்தனை பேரும் உங்களிடத்தில் வந்து சமாதானம் பண்ணுவார்கள். உங்களிடத்தில் மகிழ்ச்சி பெருகும், நன்மை பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, ரெகபோத். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், ரெகபோத். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.